அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி உடல் எடையை குறைப்பதற்காக யூடியூப் சேனலை பார்த்து நாட்டு மருந்து கடையில் சில மருந்தை வாங்கி சாப்பிட்டார். இதில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். இந்நிலையில் டாக்டர்கள் பரிந்துரையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்ளக்கூடாது. குறிப்பாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு சில பொருட்கள் பிற மருந்துகளுடன் கலந்து வழங்கப்படுபவை. அவற்றை தனியாக சாப்பிட்டால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். யூடியூப் சேனல்களில் சிலர் சொல்வதை கேட்டு யாரும் விஷபரீட்சையில் இறங்கக்கூடாது. அது உயிருக்கே ஆபத்தாய் முடியும். மருந்து விற்கும் கடைக்காரர்களும் டாக்டர்கள் பரிந்துரையின்றி மருந்துகளை விற்பனை செய்யக்கூடாது என அரசு மருத்துவமனையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சித்த மருத்துவர் முத்துகிருஷ்ணசாமி விளக்கம் அளித்தார். வெங்காரங்கிறது என்ன சார்? வெங்காரம் சித்தா மருத்துவருக்கு எந்தெந்த வகையில் பயன்படுது? வெங்காரம்ங்கிறது ஒரு பாஷாணத்தில் ஒரு வகையான ஒரு மருந்து தான். அது எப்படி உபயோகிக்கணுமோ அந்த மாதிரி உபயோகித்திருந்தால் நல்லபடியாக நல்ல மருந்துகள் உபயோகித்து சிறப்பான சிகிச்சைகள் நோய்களுக்கு குணப்படுத்த முடியும். அது நேரடியாக வெங்காரத்தை உபயோகிக்க முடியாது. அதுக்கு பியூரிஃபிகேஷன் மெத்தட்னு ஒன்று சித்த மருத்துவத்தில் சுத்தி முறைன்னு ஒரு பேர் இருக்குது. சுத்திங்கிறது தான் சித்த மருத்துவம். அது சுத்தி முறைன்னா அது நேரடியாக ஒன்றெண்டாக உடைச்சி போட்டு மண்பானையில் அப்படியே ஸ்லோ கறி அடுப்பில் வறுத்தோம்னா பொடியாயிரும். அதையும் பொடி எடுத்து வச்சுட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக பியூரிஃபிகேஷன் பண்ணால் லெமன் ஜூஸில் அப்படியே போட்டு ஒரு நாள் ஊற வச்சுட்டு அடுத்து வடித்து எடுத்துகிட்டு அடுத்து வெயிலில் காய வச்சுட்டு அடுத்து கல்வத்தில் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுட்டுன்னா பியூரிஃபைடு வெங்காரம். அதுக்கு எந்த விதமான பாய்சன் எஃபெக்ட்டும் கிடையாது. நம்ம கேள்விப்பட்ட மாதிரி சில பேர் கடையில் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அது பயங்கரமான பாய்சன். இப்போ நான் சொன்ன மெத்தடில் சாப்பிட்டோம்னா பாய்சன் கிடையாது. இது ஏகப்பட்ட சித்த மருத்துவ மருந்துகளில் சேருது. துணை மருந்தாக சேருது. சில குழந்தைகளோட மருந்துகளோடு சேருது. அது எல்லாமே போகும்போது பாய்சன் எப்படி சொல்ல முடியும்? அதனால் நேரடியாக கடைகளில் வாங்கி அப்படியே சாப்பிட்றதுனால தான் சில பாய்சனுங்கிறத சொல்ல முடியும். அதை சுத்தி பண்ணி சாப்பிடணுங்கிறது தெரியல. யூடியூப்லேயோ ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு சித்த மருத்துவர் பேரை கெடுக்கிறாங்க அவங்க. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதுக்கு சித்த மருத்துவ முறைகள் எதில் ரா ட்ரக்ஸு கடைகளில் எல்லாமே வச்சுருப்பாங்க. பஞ்ச பாஷாணங்கள் வச்சுருப்பாங்க. எல்லா பாஷாணங்கள் வாங்கினாலும் எந்த மருந்து செய்தாலும் அது பியூரிஃபிகேஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. சுத்தி முறைன்னு தமிழில் சொல்லுவோம். அது சித்த மருத்துவத்தில் அது பண்ணித்தான் அடுத்து மருத்துவத்தில் சேர்க்க முடியும். அந்த மாதிரி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அந்த ஒரு பொண்ணு மதுரையில் ஏதோ தான் சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணு அப்படியே வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டதுனால தான் வினை. அது ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு படிகாரம் கொடுங்க சாப்பிடலாமா, உடம்பு என்ன இப்படி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம்னா அவர் நல்லா கைட் பண்ணியிருப்பார். படிகாரம் நேரம் கடையில் வாங்க விட்டு போக மாட்டார். அவருக்கு படிகார பஸ்பம்னே கடையில் கிடைக்குது. அதையே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸ்கின் டிசீஸுக்கு ஸ்கின் ஷைனிங் வரணும்னா கூட எது இருந்தாலும் வாங்கிக்கலாம். கடையில் சித்த மருத்துவரை அணுகாமல் இந்த மாதிரி வாங்கினது தான் உடைய பிரச்சனையை ஒழிய யூடியூப்பை பார்த்துட்டு கடையில் வாங்கினதுனால இந்த மாதிரி பிரச்சனைனால ரொம்ப சோகத்தை ஏற்படுத்துது. இதோட மருத்துவ குணங்கள் என்னங்க சார்? அது அஸ்டிஜென்ட்னா துவர்ப்பு செய்ய உள்ளது. அதாவது ஓவர் ப்ளீடிங் உள்ள பெண்களுக்கு மென்சுரல் பீரியட் உள்ளவங்களுக்கு அதை சாப்பிட்டோம்னா 10 நாள் 15 நாள் போகிறவங்களும் அதை ஒரு பிஞ்சு படிகார பஸ்பம்னு கிடைக்குது இல்லையா, அதை சாப்பிட்டோம்னா ஒரு 10 நாள் போகிறது 2-3 நாளில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டயரியா டிசென்ட்ரி அது போடுறவங்களுக்கு அதையும் சாப்பிட்லாம். சாப்பிட்டோம்னா உடனே டயரியா டிசென்ட்ரி குறைஞ்சிரும். அது மாதிரி இது மாதிரி துவர்ப்பு செய்ய உள்ள எல்லாத்துக்கும் இந்த மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இந்த மதுரையில் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை கடையில் வாங்கி அப்படியே சாப்பிட்டனால ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த பிள்ளைக்கு தொடர் வயிற்றுப்போக்கு, வாந்தி, பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி என்ன சார் சொல்லுவாங்க? அது அந்த பொண்ணுனுடைய அறியாமை தான் நினைக்கிறேன் நான். ஏதோ அது யூடியூப்பில் பார்த்துட்டு நேரடியாக ரா ட்ரக்ஸ் கடைகள்லாம் நிறையா மதுரையில் இருக்குது. அங்கே போய் போனோடனே அந்த பொண்ணு யூடியூப்பில் சொன்னதை பார்த்து வெங்காரம்னு சொல்லி வாங்கியிருக்கோம். வெங்காரம்னு வாங்கிட்டோன்னே அதை அப்படியே சாப்பிட்டா நல்லா சரியாயிருமே அங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு சாப்பிட்ருக்கோம். அது பயங்கரமான தப்பு.
வெங்காரம்ங்கிறது கடையில் விற்கிறது வந்து மருத்துவர்கள் வந்து மருந்து தயாரிக்கிறதுக்காக வேண்டி வச்சுருக்கிறாங்களே ஒழிய நேரடியாக வாங்கி அதை அப்படியே சாப்பிடணுங்கிறதுக்காக இல்லை. அது ப்யூரிஃபிகேஷன் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. அது ப்யூரிஃபை பண்ணி அதுக்கடுத்து மற்ற மருந்துகளோட சேர்ந்து தான் கொடுப்பாங்க. நேரடியாக வெறும் வெங்காரம் வந்து மேக்ஸிமம் டாக்டர் கொடுக்குறதில்ல, மருத்துவர்கள் சித்தா டாக்டர் கொடுக்குறதில்ல. ஆனால் ப்ரிப்பரேஷன் மெத்தடில் வெங்கார பஸ்பம்னே ஒன்று இருக்குது. அதை விட நம்ம இம்காப்ஸ் மருந்துல கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு போய் அவங்க நேரடியாக வெங்காரத்தை வாங்கிட்டு சாப்பிட்டு பாவம் அந்த பொண்ணு உயிரிழக்கிறது ரொம்ப சோகத்தை ஏற்படுத்துது. சரி, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் என்ன பண்ணணும் சார்? விழிப்புணர்வு தான். விழிப்புணர்வுனா அந்த பொண்ணு யார் இருந்தாலும் கடையில் வந்து எதுக்குமா கடைகள் அதாவது டாக்டர்ஸு வைத்தியர்கள் வாங்குறது அந்த கடைகளுக்கு தெரியும், அந்த ரா ட்ரக்ஸ் கடைகளுக்கு தெரியும். அவங்க இது ஒரு சாதாரண ஒரு பொண்ணு இந்த மாதிரி பொண்ணு வாங்கினோம்னா எதுக்குமா வாங்குறேங்கிறது கேட்கணும். கேட்டுட்டு அந்த மாதிரி கேட்டுட்டு எதுக்கு வாங்கன்னு கேட்டால் அந்த பொண்ணு ஏதோ சொல்லும், இந்த மாதிரி சொன்னாங்கன்னு ஏதோ சொல்லும் இல்லையா. அப்போ வந்து அந்த கடையில் விற்கிறவங்க இப்போ வீட்டில் கொடுக்க முடியாதுமா, டாக்டர்கிட்ட கேட்டு வாங்க, டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கினா தான் நம்ம கொடுக்க முடியுங்கிற மாதிரி அவங்க சொல்லணும். அந்த மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுறதா தான் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். இப்போ அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்காகவே அவ்வளோ சாப்பிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. உடல் எடையில் குறைக்க முடியும்? கண்டிப்பாக குறைக்க முடியாது. கண்டிப்பாக வெங்கார பஸ்பத்தை சாப்பிட்டதுனால எடையை குறைச்சதுங்கிறது நான் கேள்விப்பட்டதில்லை. அது ஏதோ யூடியூப்பில் போட்டதுனால அந்த பொண்ணு வாங்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு எடை குறைக்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அமுக்குராச்சூர்ணத்தை சாப்பிட்டாலே எடை குறையும். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு பாஷாணத்தை போய் வாங்கிட்டு எடை குறைக்கிறது சாப்பிட்னா உயிரே மாற்றிக்கிட்டது ரொம்ப கவலைக்குரியது.